ஹே கைஸ்! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல்ஸ்னா என்ன ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அப்புறம் வந்துட்டு ஏன் அத வந்து மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ மாடியூல்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் தான். அத தாண்டி இன்னொரு இந்த அட்வான்டேஜ் அப்படின்னா, மாடியூல்ஸ வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் இதுன்னு சொல்லுவோம். ஸோ குளோபல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து இது போய் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் தனி ஸ்கோப் இருக்கும். அதனால நமக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ES6ல வரும்போது வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட்லாம். இத நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மூலியமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட்டோ, ஆங்குலரோ, வியூவோ அந்த மாரி இடத்துல வந்து நமக்கு நெறையவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ மாடியூல்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு இதையும் வந்து நான் ஒரு ஃபைல வந்து தனியா வந்து வச்சுருவேன். ஸோ ஒரே ஃபைல்ல 100 லைன் எழுதுறதுக்கும், ஒரு இத வந்து ஃபைலா வந்து ஒரு 5, 5 லைனா எழுதி வச்சேன் அப்டின்னா, என்னால மறுபடியும் வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணணுமா, நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளியரா இருக்கும். இந்த கோட் வந்து இதுக்கு தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம டிபெண்டன்சி மேனேஜ்மென்ட் அதாவது வந்து இது இல்ல அப்டின்னா அது ஒர்க் ஆகாது அப்டின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த டிபெண்டன்சிய வந்து நம்ம கரெக்ட்டா வந்து மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் அந்த மாடியூல்ஸ்ல வந்து என்ன அப்டின்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் தான். எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்டின்னா, நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துலேருந்து நீ இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி நான் வந்து குடுத்துருவேன். ஸோ இம்போர்ட் என்ன அப்டின்னா, நான் அந்த இடத்துலேருந்து பண்ணிட்டேன். உனக்கு வேணும்னா இத எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றது தான். ஸோ நான் அத வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் அந்த மாடியூல்ஸ்ன்ற கான்செப்ட். இத பத்தி நம்ம டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.